துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாமியாருக்கும் தனக்கு வரப்போற மருமகள் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மருமகளும் அதே மாதிரி தனக்கு வரப்போற மாமனார் மாமியார் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மாமியார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பூதாகரமான இமேஜ் ஒவ்வொரு மருமக மனசுலயும் திணிக்கப்பட்டிருக்கு. மாமியார் விழுதுன்னா மருமக காதுல பாம்புன்னு விழுது. ஒரு சுமூகமான மாமியார் மருமகள் உறவு வெறும் கனவுல மட்டுமே சாத்தியமோன்னு நினைக்க தோணுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மணிமேகலை தனக்கு கல்யாண பேச்சு எடுத்த உடனே தன்னுடைய மாமனார் மாமியார் தனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும், தன்னை அன்பா பாத்துக்கணும்ன்ற எதிர்பார்ப்போட அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. மணிமேகலைக்கு 2007 கல்யாணம் நடந்தது. 2009 குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமாவே பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கை ஃபுல்லான்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். கல்யாணம் அன்னிலேருந்தே பிரச்சனை தான். கல்யாணம் அன்னைக்கு போன அன்னைக்கே சாப்பாடு பிரச்சனை. எங்க வீட்டுல எல்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். அதுவே ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அவங்க வீட்டுல எல்லாம் 10 மணிக்கு தான் சாப்பிடுவாங்களாம். அன்னைக்கே பிரச்சனை. இந்த மாதிரி நான் 9 மணிக்கு சாப்பாடு கேட்டேன். நைட்டு இந்த மாதிரி அத்தை 9 மணிக்கு இந்த சாப்பாடு போடுங்க, எனக்கு பசி எடுக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன உடனே சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுக்கார்ட்ட என்னடா இது இத்தனை மணிக்கெல்லாம் சாப்பாடு கேக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் ஃபர்ஸ்ட் நாள். அது என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இஷ்டம் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ். ஆனா அம்மாவுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா இவருக்கு இஷ்டப்பட்டு அவங்க தங்கச்சி கல்யாணத்துல என்ன பார்த்து இஷ்டப்பட்டுதான் இவர் கல்யாணம் பண்ணாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லாதனா அவங்க கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தாங்க. எங்களால அந்த அளவுக்கு எல்லாம் முடியாது. அவரு எதுவுமே அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை. சரி, அவரு என்ன சொல்லிட்டாரு, எங்க அம்மா செய்யறதுதான் நியாயம், எங்க அம்மாவை தான் சாப்பாடு எல்லாம் போடுவாங்க, நீயெல்லாம் அதெல்லாம் கேட்க கூடாது, அவங்க இஷ்டம்தான் அப்படின்னு இவர் இதே மாதிரிதான் சொல்லுவாரு. காலையில லஞ்ச் 10 மணிக்கு, மத்தியானம் 2:30 மணிக்கு தான், நைட்டு 10 மணிக்கு தான். அது மாதிரி தான். அது அவங்களுடைய பழக்கம். ஆனா பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன். அவங்க போட்டாதான் சாப்பிடணும்ன்ற லெவலுக்கு. வினோதமா இருக்கேன். அது நான் இவர்கிட்ட சொன்ன ரூம்ல இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பசி எடுத்தா நாங்க சாப்பிட்டுருவோம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னதுக்கு இவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா அவங்க அம்மா வீட்டுல இருந்ததே 45 நாள் தான், ரொம்ப நாள் கூட இல்ல, 45 நாள் தான். இவரே என்ன பண்ணாரு, இவரே பாத்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப குழந்தை நின்னு இருந்தது, ஃபர்ஸ்ட் குழந்தை நின்னு இருந்தப்போ இவரே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக இவரு பாத்துட்டு சரி செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டை நடந்துச்சு முன்னன்னு அதையே காரணமா வச்சு மறுநாள் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நாத்தனாருங்க 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு நாத்தனாருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2வது நாத்தனாருக்கு குழந்தை கிடையாது. அதனாலயும் என்னமோ தெரியல, எனக்கு குழந்தை நின்னுதான் அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் அர்ஜென்ட்ல சாப்பாடு செய்யும் போது போய் அம்மியில அரை போய் எல்லா சாமானியும் எடுத்து போட்டு, தேய்ச்ச சாமானியும் எடுத்து போடு, எல்லாம் பாத்திரத்தையும் எடுத்து போடு, இதெல்லாம் இவர் பாத்துக்கிட்டு இருந்து இவரே என்ன பண்ணாரு, மணி ஏஞ்சி வா. அது வரைக்கும் உங்ககிட்ட அந்த மாதிரி வேலைகள்லாம் சொன்னது இல்ல? இல்ல, அந்த அளவுக்கு சொல்லல. ஆனா அப்போத்துல இருந்து முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இஷ்டம் இல்ல, ரொம்ப அசிங்கமா அநாகரிகமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவரே இட்டுன்னு வந்துட்டாரு, மணி வா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு போயிட்டு வரேன் அன்னைக்கு கூட, அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். அவங்க அம்மா உடனே நீ நினைச்சு சாதிச்சிட்டியா, வலிச்சிட்டியா, இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கடகன்னு வெளியே மண்ணு வாரி கொட்டி நாசமா போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க மேல அப்படியே அள்ளி கொட்டுறாங்க, அப்படியே தலையிலேயே அள்ளி கொட்டுறாங்க. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்க அம்மா வீட்டுலதான் இட்டுன்னு விட்டாரு. எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அன்னன்னைக்கு நடக்கிறத இவரு கேட்கலன்னு தெரிஞ்சவன நான் எல்லாத்தையும் டைரியில எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாம கல்யாணம் ஆன புதுசுல அந்த 45 நாள்லயே இவர் வந்தாருன்னா என் கூட பேசக்கூடாது, ரூம்ல இருக்கக்கூடாது, போயிடணும், உடனே தங்கச்சி வீட்டுக்கு போயிடணும். அடுத்து 2 தெருவு தாண்டி தங்கச்சி வீடு இருக்கு, உங்களுடைய நாத்தனார் வீடு. வருவாரு, ரூம்ல எல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப கண்டிஷன். 45 நாள். அதனாலதான் இவரே இட்டுன்னு வந்துட்டாரு. அது நான் பெருசா எடுத்துக்கல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. எங்க அம்மா வீட்டுலதான் எடுத்துட்டு விட்டாரு. அப்புறமேட்டு ஒரு 10 நாள்ல அவங்க சொல்லி வச்ச மாதிரியோ என்னமோ தெரியல, 10 நாள்ல குழந்தை கலைஞ்சும் போயிடுச்சு. அப்புறமேட்டு இவருக்கு என் மேல அலட்சி வந்துருச்சு. அந்த குழந்தைக்காக தான் நம்ம வெளியவே இட்டுன்னு வந்தோம் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெற்குன்றத்துல குடுத்தன வைக்கிறதுக்காக லீஸ் வீட்டு தான் பார்த்தாரு. 70,000 ரூபாய் லீஸ்ல எல்லா நகையும் வச்சுட்டு லீஸ்க்கு போற மாதிரி.
அது கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. புது வீடு அப்படின்னு சொல்லிட்டு 45 நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். 45 நாள் மாமியார் வீட்டுல, 45 நாள் எங்க அம்மா வீட்டுல. இப்படிதான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, மேலதான் நிறைய தப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இப்படி வந்த உடனே பீரோல இருந்து என் டைரி எடுத்து ஃபுல்லா படிச்சிட்டாங்க. யாரு டைரி அங்க வச்சுட்டே வந்துட்டீங்களா? சும்மாதான் இவர் கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். எனக்கு வெளியே வர போறான்றது எனக்கு தெரியாது. இவர் சும்மா கூப்பிடுறாரு. பொருள்லாம் எதுவுமே எடுக்காம வந்து எதுவுமே எடுக்கல. அப்படி அப்படியேதான் வந்தேன். துணிமணி கூட எடுக்கல. இவர் ஏதோ சும்மா சுத்திட்டு எடுத்துட்டு வந்து விட்டுருவாரு அப்படின்னு நான் நினைச்சுதான் வெளியே வந்தேன். அது டைரி எடுத்து பெரிய நாத்தனார் என்ன பண்ணிட்டாங்க, டைரி என்னுடைய டிராவ்ல இருந்து, பீரோ டிராவ்ல இருந்து எடுத்து டைரி படிச்சு மொத்த பேருக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு எழுதி வைக்குது அப்படின்னு சொல்லிடவே அவங்க எங்க மாமனார் என்ன பண்ணாரு, போன் பண்ணி நீங்க வராதிங்க, உங்களுக்கு எங்க இஷ்டமோ அங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு தான் இவர் நெற்குன்றத்துல வீடு பார்த்தாரு, லீஸ் வீட்டுக்கு. 45 நாள் இங்கே இருந்துட்டு இங்கே இருந்து போயின்னு வந்துன்னு இருப்பாரு. அப்புறமேட்டு தான் குடுத்தனம் போனது. அப்புறமேட்டுல இருந்து இவர் குத்த ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் மேல தான் தப்பு, நீ டைரி எழுதுன, அதனாலதான் எங்க அப்பா வந்து உன்னை வர வேணான்ட்டாரு. அப்படி எப்படினாலும் நீங்க 2 பேரும் வெளில வந்து இருக்கணும் தானே முடிவு எடுத்துருந்தீங்க. அப்போ இல்ல நான் அவரோட கிடையாது, வெளியில வந்துடணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா எதுக்கு உங்க மேல பழி சுமத்துறாரு? அவருக்கு வந்து குழந்தையாலதான் வெளியே வந்தது. அந்த குழந்தைய கலைஞ்சிருச்சுன்னே நம்ம எதுக்கு வெளியே வந்தோன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, அது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. எப்படின்னா இவர் வந்து ஒரு வாரம் அம்மா வீட்டுல அடிக்கடி கோச்சு பாருங்களாம், ஒரு வாரம் வெளியே இருப்பாருங்களாம், மறுபடியும் வந்து ஒட்டி பாருங்களாம், இந்த மாதிரிதான் இவரு டைப்புங்களாம். அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா அப்பா நிறைய பிரச்சனை இருந்ததுனால என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்லணுமே. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு வீட்டுல. சரின்னு சொல்லிட்டு நெற்குன்றத்துல இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நெற்குன்றத்துலயும் இதே மாதிரி பிரச்சனைங்க கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. 3 மாசம் தான் வாழ்ந்தாரு. 3 மாசம் தான். எப்பன்னா நாங்க கார்த்திகை மாசம் போனோம். கார்த்திகை, மார்கழி, தை இல்ல மார்கழி கிட்ட போனோம். மார்கழி, தை, மாசி மாசம் எல்லாம் காலி பண்ணியாச்சு. எப்படின்னா இவர் போயிட்டு வர்றது, எங்க அம்மா அங்க கஷ்டப்படுறாங்க, அங்க தண்ணி எடுத்து கஷ்டப்படுறாங்க, துணி துவைக்க கஷ்டப்படுறாங்க, சாமான் கஷ்டப்படுறாங்க, அப்படி இப்படின்னு இவர் சொல்றது, அப்படியே இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது, சண்டை வர்றது, அடிக்கிறது, உங்களை அடிக்கிறது, அதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப அடி பலமா பட, பக்கத்துல வந்து கேட்டாலும் பதில் சொல்றது, பார் உனக்கு தேவையில்லாத உன் வேலையை நீ பாத்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசுறது. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலையா அத? இல்ல மேடம், நான் தான் சொல்றேனே, எங்க வீட்டுல கொஞ்சம் அந்த அளவுக்கு கேக்குற ஆளுங்களும் கிடையாது. அதே மாதிரி நாங்க கொஞ்சம் பிரச்சனைல விழுந்து எழுந்திரிச்சிட்டோம். சரி, அதனால வந்து யாரும் அந்த அளவுக்கு கேட்கல. அதுதான் இப்போ இவங்க வீட்டோட எல்லாம் யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் பேச முடியாது. எல்லாருமே வந்து பெரிய ஆளுங்க மாதிரி பேசுவாங்க. நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. மறுபடியும் உங்க மாமியார் வீட்லயே போய் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? 2வது வாட்டி நெற்குன்றத்துல இருந்து நானே என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் அடி தாங்க முடியாம கடகன்னு போயிட்டு ஹவுஸ் ஓனர்ட்ட நாங்க காலி பண்ணிடுறோம், எனக்கு பணம் கொடுத்துருங்க, நான் நகையெல்லாம் மூடிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நான் வாழ மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, இவர் அடிச்சே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அதையே ஒரு காரணமா வச்சு மறுநாள் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வர வச்சு, இந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு பண்ணுது, இதுகிட்ட வாழவே முடியல, ஒரே தொல்லையாகுது, கொடுமையாகுது, அப்படி இப்படி இவரே என்னென்னமோ கதவை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, எங்க அண்ணனை எல்லாரும் ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. உடனே மாமனாரும் என்ன பண்ணிட்டாரு, கடகன்னு போயிட்டு சாமி மேல அடிச்சு சத்தியம் பண்ண, நீ நாசமா போயிடுவ, அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படத்துல அடிச்சு சத்தியம் பண்றாரு. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டு போட்டு வாடா, அவளை அனுப்பிச்சிட்டு, அவளை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டு வா, நம்ம போலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்றாங்க. இவரும் சொன்ன மாதிரியே ஒரே வாரத்திலேயே கரெக்டா இவங்க சொல்லிட்டு போன மறுவாரம் காலி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஒரே வாரத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு, லீஸ் பணத்தை தரேன், நான் நகையை மூட்டி தர சொன்னேன், அதனால இவர் என்ன பண்ணாரு, பெரியவங்களை எல்லாம் கூப்பிடு, யார் யாரெல்லாம் முன்னாடினாங்களோ அவங்கள எல்லாம் கூப்பிடு, நான் எல்லாரும் நகையை மூட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் போன் பண்ணி எங்க ஆயா, தாத்தா, அத்தை, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டேன். வந்த உடனே யாரெல்லாம் தர முடியாது, உங்களால என்ன கேஸ் போட்டு எப்படி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. யார் சொல்ற? எங்க வீட்டுக்காரு. என்ன வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு 2 பாக்கெட்லயும் பணத்தை எடுத்து விட்டுக்கிட்டு இவர் பாட்டி கிளம்பிட்டாரு. நான் லீஸுக்கு கொடுத்த ரிட்டர்ன் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு எதுவும் பொருள் மூட்டி தர, உங்களுடைய நகை திரும்ப கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, அப்படி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு. உங்களால எந்த கேஸ் எங்க போட்டு வாங்கிக்க முடியுமோ அங்க வாங்கிக்கோங்க, நான் அங்க கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்லயே தான் மறுபடியும் நான் இருந்தேன். மறுபடியும் 1 மாசம் 2 மாசம் கிட்ட எங்க அம்மா வீட்லயே தான் இருந்தேன். ஏன் நான் போலன்னா மாமியார் வீட்டுக்கு, இவர் வரதா இருந்தா மாமியார் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் நான் போலன்னா அவங்க கொஞ்சம் அனாவசியமா பேசிட்டாங்க, அசிங்கமா பேசிட்டாங்க. நீ வந்து பத்தினி என்ன என் வீட்டு பக்கமே வராதன்ற லெவல்ல பேசிட்டாங்க. அதனால எனக்கு போறதுக்கு இஷ்டமே கிடையாது. மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா வீட்லயே இருந்தேன். அப்புறம் அவங்க அத்தை. எத்தனை நாள் இருந்தீங்க? 2 மாசத்துக்கு கிட்ட இருந்தேன். உங்க ஹஸ்பண்டும் வரல? வந்து உங்களுக்கு வருவாரு போவாரு, அதுதான் அவருடைய இதுவே.
சண்டை போட்டுருவாரு. ஒரு வாரம் கோவத்துல இருக்கிற மாதிரி இருப்பாரு, மறுபடியும் வருவாரு போவாரு. ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம வருவாரு போவாரு. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு. அவங்க அம்மா கிட்ட வந்து நான் வேலை மேல இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சம பயம் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா வந்து நான் வேலை மேல இருக்கேன், ஃப்ரெண்டு கிட்ட இருக்கேன். அவங்க அம்மா பேசுறது திட்டுறது நல்லா தெரியும். ஏய் அவகிட்ட தான்டா இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லா கேட்கும். இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஐயோ ஒளிவு மறைவா நடந்துக்கிறாரு. இன்னும் நடந்ததெல்லாம் ஃபுல் அண்ட் மோசம். அப்புறமேட்டு மறுபடியும் 2 மாசம் இருந்ததுல அவங்க அத்தை எல்லாம் வந்து பேசினாங்க. சரிம்மா நீ கவலைப்படாத, நீ மறுபடியும் போல நீ மாமியார் வீட்டுக்கு வா, நாங்க எல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. அவங்க அத்தை மாமா எல்லாரும் வச்சு பஞ்சாயத்து பண்ணதுல அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி நீ எப்பனாலும் போட்டு சாப்பிடலாம், சாப்பாடு விஷயம்லாம் உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு நகையெல்லாம் கூட மூடி தந்துருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்து விட்டாங்க. நான் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போனேன். மறுபடியும் போனதுல அவங்க என்ன பண்ணாங்க, 10 நாள் நல்ல விதமா பாத்துக்கிட்டாங்க. நானே என் இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிடுறது என்னமோ இருந்தேன், எல்லாமே நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டாங்க. 10 நாள் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்களே. போன அன்னைக்கே எல்லா நகையும் நகை மூட்டி வச்சிட்டு இருக்காரு இவரு. 70,000 கொடுத்து நகைல மூடி வச்சுட்டாரு, எடுத்து காட்டினாரு. அன்னைக்கே நான் போன அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்க, நெக்லஸ் அப்புறம் அந்த செயின் இதெல்லாம் வச்சு ஒண்ணா இவங்க வீட்டுல பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா எங்க ரூமுக்கு வந்து கதவு இல்ல. மணி இந்த கதவு இல்லாதனால தானே பிரச்சனை வந்தது, நம்ம கதவு போட்டலாம் அப்படின்னு சொல்லி கதவு போட்டாங்க. உங்களோட நகையை எல்லாம் என் நகையை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. எங்க வீட்டுல ரொம்ப போடல, 10 சவரன் பேசினாங்க, ஆனா 13 சவரன் போட்டாங்க. என் நகையை வச்சு மணி இது கதவு போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு போட்டாரு. மோட்டர் போட்டலாம்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டாரு. அப்பா கடன் கேட்கறான்னு சொல்லிட்டு 5,000 அந்த பிரேஸ்லெட் வச்சு கடனும் கொடுத்துட்டாரு. இப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டோடனே மறுபடியும் போல அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நகை வைக்கிற வரைக்கும் அப்படியே கம்முனு இருந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு 10 நாள்ல அவங்க கேட்டுட்டு போனாங்க, என்ன மாதிரி இப்ப என்ன ஒழுங்கா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன், இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சேன். 2 நாள்ல மறுபடியும் போல சாப்பாடு போடும்போது ஆரம்பிச்சேன். மணி 2 மணி நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்னு ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து மறுபடியும் போல நான் போட்டாதான் சாப்பிடணுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. மறுபடியும் அதே போல உட்காந்து சாப்பிடும் போதுதான் ஆரம்பிச்சுப்பாங்க. எப்படின்னா நீ என்ன அப்படியே போயிட்டா இழுத்துன்னு போயிடலான்னு பாக்குறியா, அப்படியே மடக்கிடலான்னு பாத்தியா, என் புள்ள எங்க சுத்தினாலும் என் காலில் வந்தான் பாத்தியா அப்படின்ற லெவல்ல ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இவருக்கு வந்து அது அந்த குழந்தை கலைஞ்சதுல டாக்டர் செக்அப்க்கு போயிருந்தோம். இவருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது. உங்களோட ஹஸ்பண்டுக்கு அது வந்து இந்த குழந்தை நின்னு கலைஞ்சதுல வந்து அவங்க செக் பண்ணதுல 2 பேரையும் செக் பண்ணதுல தெரிய வந்துச்சு. எங்க அம்மா வீட்டாண்ட நான் செக்அப்க்கு போயின்னு வந்துன்னு இருக்கும்போது எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான்றதுனால நான் சாப்பிடறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்துருவேன். அது ஒரு குறையா எடுத்துக்கிட்டு எங்க மாமனார் நைட்டு 10 மணிக்கு உட்கார வச்சு பேசுறாரு. அது எப்படி நீ போலாம் உங்க அம்மா வீட்டுக்கு? அதுவும் இல்லாம எங்க நாத்தனார் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் டீ கொடுத்தேன். சின்ன ப்ராப்ளம் எல்லாம் வந்து பெருசா எடுத்து வச்சு 11 மணிக்கு உட்கார வச்சு பேசுவாங்க. சின்ன ஒண்ணுமே இல்லாத எல்லாம் மேல உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம கீழே உட்காந்து பேசணும். இது வரைக்கும் நான் எங்க மாமியார் முன்னால மேல உட்காந்து பேசக்கூடாது, கீழேதான் உட்காந்து பேசணும் அப்படின்ற லெவல். எப்படின்னு டீ எடுத்து கொடுத்தேன் எங்க நாத்தனாருக்கு. கொடுத்ததுல அவங்க பாதி டீ போதும்ட்டாங்க. இதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல, அவங்கவுங்க இஷ்டம் பாதி டீன்றதும் எடுத்து இதை ஒரு குறையா எடுத்து 11 மணிக்கு பேசுறாரு. நீ எப்படி என் பொண்ணு பாதி டீ போதுன்னா நீ எப்படி பாதி டீ கொடுக்கலாம், மொத்த டீயும் கொடுத்து குடின்னு கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்னார்த்திக்கு இது பண்றாங்க. அப்புறமேட்டு நீ எப்படி உங்க அம்மா வீட்டாண்ட போலாம்? இல்ல மாமா நான் சாப்பிட்டுட்டு வரது, நீ செத்தாலும் இங்க வந்தா சாப்பிடணும், அங்க போய் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ எப்படி உங்க அம்மா வீட்டாண்ட ஹாஸ்பிட்டல் போனா ஸ்ட்ரைட்டா இங்கதான் வரணும், அதெல்லாம் முடியாது, நீ எல்லாம் அதெல்லாம் போக கூடாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் உடனே சொன்னேன், உங்க மாமியார்ட்ட இருக்கிற குடும்பம் தான் பத்தாதுன்னா நேத்திக்கு நான் உட்கார வச்சேன், இன்னடி கொடுமை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆரம்பிச்சுக்கினாங்க. ஏதாவது சத்தியம் பண்ணு, நான் கொடுமை பண்ணேன்னு நான் சத்தியம் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே இருந்துட்டு எங்க அம்மா வீட்டுல நான் போன் பண்ணி பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லல. நான் என்ன சொல்லிட்டேன், அதே மாதிரி நான் அழக்கூடாது. அவங்க பொண்ணு வீட்டுல அழுவலாம், இந்த மாதிரி ஐயோ என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா வீட்டுல நான் சண்டை நடந்துச்சுன்னா அழக்கூடாது. இது என்ன மூதேவி எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கேன்னு எங்க மாமனார் சொல்வாரு. இது மாதிரியே இருந்துட்டு இருக்கவே நான் என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி நான் ஆடி மாசம் ஒரு சாக்கா இட்டுன்னு போயிடுங்க, நான் இருக்க மாட்டேன், ரொம்ப பிரச்சனையா இருக்குது இருக்க 2 மாசம் இருந்தேன் அவங்க அம்மா வீட்டுல. 2 மாசத்துல எனக்கு பிரச்சனை தான், மொத்தமே பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா போன் பண்ணி அவங்களும் முறையா ஆடி மாசம் இதே எங்க அம்மா அப்பா வராங்க, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து தரத்துக்கு யாரும் கிடையாது. நானே எடுத்து தரணும், டீ நானே போட்டு தரணும், எதுவுமே கண்டுக்கவே வாங்க உள்ள உட்காருங்கன்னு கூட சொல்லல. இது எல்லாமே அவங்க விருப்பப்படாம இந்த கல்யாணம் நடந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைங்க. உங்க ஹஸ்பண்ட் நான் இப்ப கூப்பிடுறேம்மா. சொல்ல துடிக்குது மனசு,